இந்த இடம் பூம்புகார் நகர் 17வது தெரு. இந்த சாலை தான். இந்த சாலை வழியாக பலமுறை நான் சென்றுள்ளேன். ஒரு முக்கிய செய்தியை உங்களுக்கு தெரிந்தது தான், தெரியாததாக எதுவும் இல்லை. ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு, அதாவது பூகம்பம் நடந்தது. எங்கே என்றால் தாய்லாந்து, மியான்மர், பர்மா என்ற பழைய பெயர். இரண்டுமே புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலான மக்கள். ஆனால் அந்த நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துவிட்டன. முற்றுப்பெறாத ஒரு அடுக்குமாடி கட்டிடம், சுமார் 30 மாடி என்று சொல்லப்படுகிறது. அது அப்படியே நொறுங்கி கீழே விழுந்தது. இதுவரையில் செய்திகள் மூலம் அந்த 2 நாடுகளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 10,000 என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதை நான் குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த பூகம்பம் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வுகள் தான். பூமிக்கு அடியிலே பல பிளேட் என்று சொல்லக்கூடிய பாறாங்கல் போல தட்டையாக இருக்கிறது. அது அசையும் பொழுது அந்த மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்துமே நகர்கிறது, அதோடு இணைந்த மேற்பரப்பு. அப்பொழுது என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் கட்டிடங்கள் குறிப்பாக முடிந்து கீழே விழுந்து விடுகின்றன. இது ஒரு இயற்கை நிகழ்வு தான். ஆனால் நான் சொல்லக்கூடிய என்ன விஷயம் என்றால், 10,000 பேரை இறப்பதற்கான காரணம் இந்த நிலநடுக்கம்தான், எர்த்குவேக் தான். ஆனால் எல்லோரும் கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள். அந்த 2 நாடுகளிலுமே நான் தாய்லாந்து 2 முறை சென்றுள்ளேன், பர்மா சென்றதில்லை. ஆனால் கௌதம புத்தர் கடவுள் இல்லை என்று சொன்னார். அதை நிரூபிக்கும் வகையில்தான் இந்த நிகழ்வு நடந்துள்ளது என்பதாக நான் கருதுகிறேன். அப்படி நான் எழுதியும் உள்ளேன். இதை பார்த்தவுடன் கடவுள் என்று ஒருவர் இருந்தால், மிக மகா சக்தி இருப்பதாக இருந்தால், இதையெல்லாம் தடுத்திருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஏனால் கடந்து சென்று விடுகிறார்கள், எளிதாக அவர்கள் கடந்து சென்று விடார்கள். ஆனாலும் அவர்கள் மனதிலே கடவுள் என்று ஒன்று இருக்கிறார், அவர் நம்மை எல்லாம் காப்பாற்றுகிறார், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தருகிறார் என்று அவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள். பலரிடம் நான் பேட்டி கண்டு போகிறது, இது ஒரு கடவுள் நம்பிக்கை என்று தான் சொல்வார்கள். ஆனால் உண்மையா என்றால் இல்லை. அதனால்தான் நான் அடிக்கடி கடவுள் என்று ஒன்று இல்லை, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் மனிதர்கள் பிறப்பதற்கும் தோன்றுவதற்கு முன்பே இந்த உலகம் இருந்தது, பூமி இருந்தது, பிரபஞ்சம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன் தான் மனிதன். பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் தியரி என்று சொல்வார்கள், அதை பலர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அந்த வகையில்தான் மனிதன் என்பவன் கடைசியாக வந்தவன். கடலில் தோன்றி நிலத்தில் மனித குரங்கிலிருந்து நம் மூதாதையராக இருக்கக்கூடிய குரோமன்யான் என்ற மூதாதையர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம் எல்லாம். ஆனால் இதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அருகாமையிலே இருக்க கோயிலிலே ஒரு வழிபாடு நடந்து வருகிறது. இது அவர்களுடைய நம்பிக்கை. நான் அதை பற்றி ஏதாவது சொன்னால் அது வீண் வம்பாக வந்து முடியும். ஏனென்றால் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் தான் அதிகம். ஆனால் ஆன்மீகம் என்றால் அவர்களுக்கு தெரியாது. ஏதோ கோயில், கடவுள் என்று தான் நினைக்கிறார்கள். ஆன்மாவை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது.
ஆன்மா என்பது நம் உடலுக்குள்ளே ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான். அந்த உயிர் எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம்? உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது. இதை சமணர்கள் சொன்னது தான். அதுபோல இந்த உணர்வுகள் 5 புலன்களால் ஆனது தான். மெய், வாய், கண், மூக்கு, காது, இந்த 5 புலன்கள் தான் இந்த உயிரானது. இது சிலருக்கு, சித்தர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது, விளங்கவும் விளங்காது. ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை வேறு, விஞ்ஞானம் வேறு, எனது நம்பிக்கை வேறு. இது எல்லோருக்கும் ஒத்து போகாது. ஆனாலும் இந்த விஷயத்தை நான் எல்லோருக்கும் சொல்வது ஏனென்றால் விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் எல்லோரும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே விஞ்ஞான பொருள்கள் தான். ஒரு மனிதன் வாழ்க்கைக்காக அவன் உருவாக்கப்பட்டது தான். ஆதி காலத்தில் மண்ணிலிருந்து பொருள்களை தயாரித்தான், மரத்திலிருந்து பொருள்களை தயாரித்தான். அதன் பிறகு உலோக காலத்தில் உலோகங்களை தயாரித்தான். இப்பொழுது நவீன காலம், கம்ப்யூட்டர் காலம். இதில் எல்லாமே இப்போ நான் பேசுகிறேனே மொபைல், இது எல்லாம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர். இதிலிருந்து பேசுகிறேன். இதையெல்லாம் என்னால் யூடியூபில் பதிவு செய்ய முடியும், இறக்கம் செய்ய முடியும். அந்த அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. இதெல்லாம் விஞ்ஞானிகளுக்கு நாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இதையெல்லாம் இவர்கள் கருதாமல், அதை பற்றி சிந்திக்காமல் இன்னமும் பல நம்பிக்கைகளை அவர்கள் வைத்துள்ளார்கள் என்பதுதான் ஒரு வியப்பாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, இது எனது கருத்து தான். என் கருத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் உடன்பாடாக இருக்கிறார்கள். இந்த மதவாதிகள் மட்டுமே தான் நமக்கெல்லாம் எதிர்ப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.